வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, தக்காளி சாகுபடி, தக்காளி விவசாயம். ஒரு ஏக்கருக்கு வந்து 70லேருந்து 100 டன். யூஸ்வலாக நம்ம எடுக்கிற எவ்வளோதுன்னா 45, 50, 70 + 100 இந்த மாதிரி தான் ஒரு ஏக்கரில் வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சத்தீஸ்கர் மாநிலம், கோலார் இங்கே எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. இதில் அவங்க எவ்வளோ பராமரிப்பு பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் தான் நம்ம வந்து விவசாயம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, எவ்வளோ விவசாயம் அறுவடை வருதுன்றது அதை பொறுத்து தான் ஆகணும், இல்லைங்களா? அதுக்கு என்ன வழிமுறைன்றது நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து 6000 செடியிலேருந்து 8000 செடி நடுறாங்க. அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 6 அடி சில பேர் வைப்பாங்க, சில பேர் 4 அடி வைப்பாங்க. செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 1 அடி இல்லை 1.25 அடி வந்து செடிக்கு செடி பக்கம் வைப்பாங்க. இந்த 1.25 அடிங்கிறது வந்து சிறப்பான ஒரு மெத்தடுங்க. 1 அடிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பக்கமாக இருக்கும், இல்லைங்களா? இப்போது ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்நாள் அந்த 6 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 40லேருந்து 55 கிளை வரணும். அந்த 55 கிளையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய் பிடிக்கணும், பூ வரணும், இந்த மாதிரி பிஞ்சு வரணும். இதுதான் வந்து மெத்தடு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 180 பிஞ்சு பிடிக்கணும். இட் மீன்ஸ் அது என்ன வரும்னா ஒரு 15லேருந்து ஒரு 16 கிலோ அளவில் நமக்கு வரும். இந்த 16 கிலோ வருது அப்படின்னா அப்போ ஒரு செடிக்கு வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக 10 கிலோ பிடிச்சிப்போம். நம்ம ஒரு 6000 செடி நடுறோம் அப்படின்னா அந்த 6000 செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60 டன் நமக்கு பொருள் வந்து ஈல்டு கொடுக்கும். இப்போ இந்த 60 டன் கொடுக்குதுனோம்னா ஒரு கிலோ வந்து நமக்கு ஒரு 10 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். அது நம்ம வந்து 6 லட்ச ரூபா நமக்கு வருமானம் இருக்குது. இதுவே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா போகுதுன்னு வச்சுங்க, நமக்கு 12 லட்ச ரூபா வருமானம் இருக்குது. அப்போ நம்ம என்ன இதில் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு ஏக்கர் வந்து நல்லா மண்ணை வந்து உழவு ஓட்டிட்டு, அந்த உழவு ஓட்டிட்டு ஒரு 6லேருந்து 7 டிப்பர் நம்ம என்ன பண்ணணுன்னா ஆட்டு எருவு இல்லைனா மாட்டு எருவு கொண்டு வந்து நம்ம அதில் கொட்டணும். அந்த மாதிரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொட்டாவேட்டர் போட்டு நல்லா ஏர் ஓட்டிட்டு பார் கட்டணும். 4 அடி இல்லைனா ஒரு 6 அடி இதுதான் பாரோட அளவு. அந்த 4 அடி வச்சிங்கன்னா 8000 செடி வரும். 6 அடி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 செடி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வெரைட்டியை வந்து சூஸ் பண்ணோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சாரதி, சிவம், அதுக்கப்புறம் சாகோ. இதில் வந்து பெஸ்ட்டு வெரைட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா சாகோ தான் சொல்லுவேன். சாகோ வெரைட்டி தான் நான் சொல்லுவேன். சாகோ வந்து ஜிஜந்தா கம்பெனியில் வர்றது நல்ல வெரைட்டி. ஈல்டு வந்து தாறுமாறான ஈல்டு, நல்லா இருக்குது ஈல்டு. இப்போ நான் வந்து ஊரில் நட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் நட்டுருக்கிறது வந்து சாரதி வந்து ஒரு 500 செடியும், சாகோ வந்து ஒரு 1500 செடியும் நட்டுருக்கேன். இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு நட்டதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூத்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், காய் வந்துங்க ஒரு செடியில் கொத்தாக அப்படி நான் வந்து எண்ணி பார்த்தேன் ஃபிசிக்கலாக. ஒரு செடிக்கு 300 காய் 350 காய் இருக்குதுங்க. நான் இதில் போட்டது எல்லாமே இங்கே பாருங்கள் ஆட்டு எருவு தான், ஃபுல்லாக ஆட்டு எருவும். இது கீழே தெரியுது பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. ஏன் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வருதுன்னு வச்சிங்களேன், வந்து அந்த கோதுமை சாப்பிட்டு போய்ட்டோன்னு சொல்லிட்டு அந்தமாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஆர்கானிக்கில் பண்ணுறேன். ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி தான் ஆட்டு எருவு தான் ஃபுல்லாக கொட்டி நம்ம வந்து வளர்த்துட்ருக்கோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பேசல் டோஸு, நம்ம ஸ்டார்டிங் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா NPK 19 கரைசல் நம்ம போடலாம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 10, 26, 26 இந்த உரம் வந்து நம்ம கொண்டு வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இந்த மாதிரி உரங்களும் நம்ம போட்டு தான் இருக்கணும். நம்ம மெயினாக வந்து போட வேண்டியது நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ். இந்த உரங்கள் வந்து செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரங்கள். இது நம்ம வந்து கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும். தாறுமாறான ஈல்டுங்க. இங்கே பாருங்கள், திராட்சை பழம் எப்படி தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கச்சா மூச்சான்னு தக்காளி ஈல்டுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை அப்படி பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. 2வது ஒரு தடவை பண்ணி பார்த்தேன், சிறப்பாக இருந்தது. இது வந்து 3வது தடவை போட்டு பார்த்தது. இது கிட்டத்தட்ட நம்ம இங்கே போட்டிருக்கிற செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அளவு 40 செடி. 40 செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து தோராயமாக ஒரு 20 கிலோ ஈல்டு எடுத்துரும். இங்கே பாருங்கள், என் கை பார்த்தீங்களா? இப்போ என் கை இந்த அளவுக்கு இயக்கினா கூட இந்த செடியோட உயரம் இருக்குது. இதை பார்த்துட்டு இப்போ ஊரில் வந்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பெரிய அளவில் விவசாயம் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 செடி நான் நட்டிருக்கேன்.
இந்த 2000 செடியில் நமக்கு வந்து பூ வந்துருச்சு. இப்போது அதை பற்றின ஒரு தொகுப்பு நிச்சயமாக வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயினாக நான் பண்ணுறது வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா NPK உரம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பொட்டாஷ் கலவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இது போடுறேன். ஜிப்சம் கொஞ்சம் போடுறேன். மேலே வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போயுமே பண்ணுற இந்த குயினால் பாஸு, பேந்தாலு, அதுக்கப்புறம் மோனோகட்டா பாஸு, சாப் பவுட்ரு. மேலே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து NPK கரைசல் கூட நான் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். இதுமாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக 75வது நாளில் நம்ம அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நட்டதுலேருந்து நான் வந்து இப்போது ஊரில் நட்டது வந்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நட்டேன். கரெக்டாக பிப்ரவரி 8, ஒரு மாதம் கூட ஆகல, பூ வந்தாச்சு. மீதியில் இன்னும் ஒரு 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 60 நாள்ன்றத விட ஒரு 45-50 நாளில் வந்து பார்த்திங்கன்னா காயாய் அது வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும். அறுவடை வந்ததில் மொதல் நாள்லேருந்து 3 மாதம் நம்ம தொடர்ந்து வந்து அறுவடை எடுக்கலாம். அதுமாதிரி தொடர் அறுவடை எடுக்கும்போது நம்ம தக்காளி வந்து ஒரு செடி வந்து நமக்கு 10 கிலோ நம்ம குறைஞ்சபட்சம் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த செடியோட உயரம் வந்து 6 அடி. இந்த 6வது அடியில் பூ பூகுது பாருங்கள். இப்படி இங்கே அடுத்த ஒரு பிரான்ச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பிரான்ச்சு ஒரு இங்கே பாருங்கள், அடுத்த பிரான்ச்சு, இது அடுத்த பிரான்ச்சு, இது அடுத்த பிரான்ச்சு. ஸோ நாங்கள் பாருங்கள் மேலே கீழே வந்து காய் கொத்தாக மேலே ஆகிட்டே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கீழே ஃபுல்லாக அறுவடைக்கு வரக்கூடிய காய்ங்களா, இங்கே மேலே பாருங்கள் பிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா தக்காளி விவசாயத்தை வந்து நம்பி விவசாயம் பண்ணலாங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தைரியமாக பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். நீங்கள் அதுங்க பாருங்கள், தக்காளி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இங்கே வந்து ஒரு 5 தக்காளிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 தக்காளி, 10 தக்காளி. இது ரெண்டுமே சேர்த்தா, உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே சேர்த்தா, இதுவும் மேலே உள்ளது பார்த்தீங்க, ரெண்டுமே சேர்த்தா நமக்கு வந்து இது வந்து 1 கிலோ. நம்ப முடியுது அவங்களால? நீங்கள் வேணால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு 1 கிலோ தக்காளி நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த தக்காளி வந்து எவ்வளோ கிலோ நிற்குதுன்றது நீங்களே பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு 5 தக்காளி இருக்குங்களா. இந்த உள் பிரான்ச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 தக்காளி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு 2 கிலோ. நான் சும்மா ரேண்டமாக தான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் கீழே. இப்போ இந்த கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கொத்து திருப்பினா உடஞ்சி போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ற பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, இங்கே பாருங்கள் 9 10 11 12 13, இந்த 13 கொத்து இருக்குது. அது போக இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளியோட செடியில் இந்த உள்ளே பாருங்களேன், இங்கே ஒரு பூ விட்ருக்கு பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், இந்த கொத்தில் பாருங்கள், இந்த கொத்தில் வந்து 3 5 9 இருக்குது. இது 9, இது பக்கத்தில் இருக்கிற கொத்து இருக்குது பாருங்கள், இந்த கொத்து, இதில் ஒரு 6 7 காய். இந்த ரெண்டுமே சேர்த்தா 1 கிலோ மேலே வருங்க. ஸோ எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நேரம் கெட்டு போனால் மட்டும்தாங்க நம்மளால் எதுனா பெரிய லெவலில் ஈல்டு சம்பாதிக்க முடியாது. தவிர மற்ற சமயத்தில் நம்மளால் நிச்சயமாக நல்லா ஈல்டு சம்பாதிக்கலாம். ஏன்னா விலை போகலன்னா பிரச்சனை. மழை காலத்தில் வராதுங்க. இதனோட அறுவடை காலம் வந்து பார்த்திங்கன்னா, நடுவு காலம் பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு. இது எப்படி நம்ம ஜூன் ஜூலைக்குள்ளே அறுவடை பண்ணிடணும். அதுக்கப்புறம் மழை வரும். மழையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் வராதுங்க. இதுதான் நம்ம வந்து தக்காளியோட விவசாயம். இந்த தக்காளி விவசாயத்தில் வந்து நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, நண்பர்கள் சந்தேகம் இருக்குன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் உங்களுக்கு பண்ணுவேங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.